ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை செல் பண்ணிவிட்டு அமௌண்ட் எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க, போர்ட்ஃபோலியோ போயிருங்க. சரியா? போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா ஹோல்டிங்ஸில் வந்து ஷோ ஆகும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர் இருக்குது, 2 குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து எனக்கு செல் பண்ணி அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பல்கான பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, பெரிய அமௌண்ட்டில் வச்சுருக்கீங்க, அதில் பணத்தை எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் அந்த ஸ்டாக்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே பை அண்ட் செல் கொடுத்துருப்பாங்க. செல் வந்து கொடுங்க. செல் கொடுத்தீங்க அப்படின்னா 2 எக்ஸ்சேஞ்சில் செலக்ட் பண்ண சொல்லும், எதை வேணால் கொடுங்க. கொடுத்துட்டு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 100 குவான்டிட்டி இருக்குன்னா 50 விற்கணுன்னா 50, ஃபுல்லாக வைக்கணுன்னா ஃபுல்லாக, எப்படி வேணால் நீங்கள் அடிச்சிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ப. நான் ஒரு குவான்டிட்டி வந்து கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்காக. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்லேயே விட்டுறேன். ஆர்டர் டைப்பு மார்க்கெட்டு தான், ப்ராடக்ட் வந்து டெலிவரி தான். ஸோ அதை மாற்ற முடியாது. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு குவான்டிட்டி மட்டும் கொடுத்துட்டு கீழே ரிவ்யூ செல் ஆர்டர் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். அதாவது நீங்கள் தான் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ ஐ ஹேவ் அ பின் அப்படின்னா கண்டினியூ டு சிடிஎஸ்எல் கொடுங்க. ஸோ அந்த கண்டினியூ டு சிடிஎஸ்எல் கொடுத்தீங்கன்னா புது பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து உங்களுக்கு ஓடிபியாக கொடுப்பாங்க. அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை ஓடிபி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் பின்னு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் பின் வரும். இந்த பேஜில் பிஓஐடின்னு ஒன்று கேட்பாங்க. அதாவது உங்கள் அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பிஓஐடி கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் பேன் நம்பர் அடிச்சுட்டு கீழே கேப்சா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஓடிபி கொடுப்பாங்க. அந்த ஓடிபி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அந்த ஓடிபி அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஓடிபி அடித்தோடனே புது ஓடிபி ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் உங்களோட பின். ஸோ நம்ம பின் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணுன்னா பேக் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த பின்னை இங்கே அடிச்சிடணும். ஓகேவா? அடிச்சுட்டு கீழே மறுபடியும் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் இன்னொரு ஓடிபி கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் அடிக்கணும். அடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் கீழே செல் வந்துடும். செல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாக் வந்து செல் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்ணணும். இது செல் ஆனோடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஹோமில் இருப்பீங்க, லாஸ்ட்டில் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஃபண்ட்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த பணம் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அந்த ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கே வித்ட்ரா பண்ண முடியாது, நாளைக்கு காலையில் தான் வித்ட்ரா பண்ண முடியும். நாளைக்கு காலையில் என்ன பண்ணுங்கன்னா இந்த பேஜ் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஃபண்ட்ஸ்னு பட்டன் இருக்கும். கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் உங்களுக்கு வித்ட்ராவலில் அவைலபிளாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக இங்கே அடிச்சுட்டு கீழே கண்டினியூ கொடுத்து வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வித்ட்ரா ஆயிரும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் சேல் பண்ணி வித்ட்ராவல் பண்ணுறது. இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.